வணக்கம். நேற்று மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக க்ளோஸ் ஆச்சு. யூஎஸ் மார்க்கெட்டும் செம்ம ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நம்ம அடிக்கடி சொல்கிறதுல நிஃப்டி 58 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி 73 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, எலெக்ஷன் இருக்குது. புதன்கிழமை இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. தேர்ஸ்டே இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. நெக்ஸ்ட் சாட்டர்டே லாஸ்ட் எலெக்ஷன். சாயந்தரம் 6-7 மணிக்கு எலெக்ஷன் முடியுதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி அன்னைக்கு நைட்டே லேட் நைட் பை 9-9:30 ஒப்பீனியன் போல் வந்துடும். அண்ட் மண்டே அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கேப் அப்பா கேப் டவுனா வாட் எவர் இட் இஸ், ரைட்? மண்டே அன்னைக்கு ஒரு பெரிய ஆட்டம் இருக்கு. அண்ட் டியூஸ்டே அன்னைக்கு 4ஆம் தேதி நம்ம ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்த வாரம், இந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் ப்ராபப்ளி நம்ம டியூஸ்டே ரிசல்ட் வந்துச்சுன்னா பை ஃப்ரைடே இல்லை சாட்டர்டேக்குள்ள, ரைட், கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ஸ் நடந்துடும். ஸோ கவர்மெண்ட் இந்த தடவை ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஐ அஸ்யூம் பிஜேபி கவர்மெண்ட் உட்காருதுன்னு சொன்னால் அடுத்தது என்ன பண்ணுன்றது அவங்க கிளியராக இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அஸ்யூமிங் தட் காங்கிரஸ் பேஸ்டு இந்தியா அலைன்ஸ் வருதுன்னு சொன்னாலும் பிளாட்டர்ல இருக்கு. நம்ம ஆர்பிஐ கவர்னர் ஆல்மோஸ்ட் 2,11,000 கோடி கொடுத்து வச்சிருக்கிறாரு. செம்ம ஜாக்பாட். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் செலவு பண்றதுக்கு காசு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது எக்கனாமிக்லி வி ஆர் இன் அ வெரி ஸ்ட்ராங் பொசிஷன். மூணாவது, உலக பொருளாதாரம் ஒரு ஆட்டத்துல நின்றுட்டு இருக்கு. அப்போ ஆட்டத்துல நின்றுட்டு இருக்கும்போது ரெண்டு விஷயம். எக்கனாமிக்லி அவங்க பயங்கர டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க, ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நிற்கிறாங்க. அண்ட் லீடர்ஷிப்பும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்லை. அது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எந்த இடத்துலையுமே ஸ்ட்ராங்கா இல்லை. கனடா ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், யூரோப் ஆகட்டும், மிடில் ஈஸ்ட்ல எக்ஸப்ட் ஃபார் யுஏஇ அண்ட் சவுதி, மற்ற இடத்துலலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது. இந்த சைடு சைனா எடுத்துக்கிட்டோம்னா சர்வாதிகாரம், அஸ்யூம், ரைட், தலைவர் இறந்துட்டாரு, இல்ல பியூட்டின் இறந்துட்டாரு, அங்க ரஷ்யால இருக்கிற தலைவர் இறந்துட்டாரு. அந்த ரெண்டு கண்ட்ரியில இருக்கிற அடுத்த செட் ஆஃப் லீடர்ஸ் தெரியாது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் இதை தான் அப்படி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. யார் மண்டை போடுவாங்க, ரைட்? இந்த விளையாட்டு வருவாங்க தெரியுமா, அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க, யார் ஃபர்ஸ்ட் கண்ணு சிமிட்டுறாங்கன்னு. அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த சைட்ல ரஷ்யாவோ இல்லை சைனாலேயோ யாராச்சும் ஒருத்தர் டெத் ஆகுது, தலைவரோட டெத் ஆகுதுன்னு சொன்னால் இந்த சைடு பிளாக் கொஞ்சம் வீக் ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வீக் ஆகாது, பட் டெஃபினெட்லி அவங்களோட சினாரியோ ஒரு பயங்கரமான சினாரியோ இருக்கு. இதுக்கு நடுப்புற நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சைனா தாய்வானை டேக் ஓவர் பண்ணுமா, இந்த ஆட்டம் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே 3ஆம் தேதி 4ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதிக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் போதும் நம்மளோட மூவ் எப்படி இருக்கணும், டைட்டா இருக்கணும், ரைட்? உங்களுக்கு இந்த ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி ஓரத்தில் உட்காருங்க. கிளாரிட்டி வாட்டர் அதுக்கப்புறமா நம்ம என்டர் பண்ணலாம். எப்பயுமே ஒன்னே ஆச்சுங்க, மடி வாட்டர், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற இடத்துல தான் பெரும் ப்ராஃபிட் நம்ம பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில தான் இருக்கு. பட் இது பெரும் ப்ராஃபிட்டா இல்லை பெரும் நஷ்டமான்றது தெரியாது. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெரும் ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மண்டே அன்னைக்கு மோஸ்ட் லைக்லி, இது வரைக்கும் தெரியல, டேட்டா வைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒன்றும் பெருசா தெரியல. நீங்க டேட்டா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 23,000ல மேஜர் சப்போர்ட் இருக்கு அண்ட் 23,500ல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. க்ளோஸ் ஆனது அந்த 23,000 லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் கீழே உழுவுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆஸ் பர் டேட்டா, ஆஸ் பர் சார்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே உழுவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. சர்ப்ரைஸ் என்ன இருக்கும், மண்டே அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஏன் கேப் அப் ஓப்பன் ஆகும், குச்சி எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. குச்சின்னா என்னது, யூஎஸ் மார்க்கெட் அன்னைக்கு லீவு. அப்ப பிராக்டிக்கலி இந்தியாவில் ஒரு ஃபாலோ அப், ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஏதாவதுன்னு சொன்னா கூட நம்ம டியூஸ்டே அன்னைக்கு பார்த்துக்கலான்றது ஒரு ஆட்டம் இருக்கு. அண்ட் மார்க்கெட்ல இந்தியா விக்ஸ் 21.8 தாண்டி நிக்குது. எலெக்ஷன் சமயத்துல 21லாம் ஜுஜுபி. ஆக்சுவலா இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய லெவல்.
இந்நேரம் வந்து 38, 39, 40 அந்த லெவல்ல இருக்கணும். பட் இந்தியாவில் வந்து மோர் ஆன் ஒன் சைடட் மாதிரி இப்போதைக்கு காட்டிட்டு இருக்கு. தோ நிறைய வி கால் இட் அஸ் ஃபேக் நியூஸ், ரைட்? ஃபேக் நியூஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சுன்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 2 ஃபேக் நியூஸ் வந்துச்சு. ரெண்டுமே வந்து இட் இஸ் பீன் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட் தட் பின்னாடி யாரோ ஒருத்தர் இதுக்கு இந்த நியூஸ் பண்றதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருந்தான்றது இட் இஸ் அ ஓப்பன் சீக்ரெட் நோ, ரைட்? இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பொட்டலத்தை பிரிச்சு அப்படி வச்சுட்டாங்க. டே இவ்வளவுதான்டா நீன்னு. ஜார்ஜ் சோரஸ் அவர் வந்து என்னென்னமோ அந்தரங்க பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒண்ணு பண்ணுன்றது போராத காரம், ரைட்? 96 வயசுல வந்து இது வரைக்கும் அவர் வந்து கை வச்சது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அவரோட போராத நேரம் இந்தியாவில் வந்து கை வச்சு இவ்வளவு நாள் அவர் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து அம்பலம் ஆயிடுச்சு, ரைட்? இவ்வளவு நாள் வந்து நோபடி உலகத்துல வந்து யாராச்சும் டே இவன் தாண்டா பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தாலும் சொல்றதுக்கான தில்லு கிடையாது. அண்ட் ஃபைனலா இந்தியன் கவர்மெண்ட் நீட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினாங்க. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப் ஓப்பன்ல வந்து அவர் டிக்ளேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அது வந்து மோடி கவர்மெண்ட்டை பத்தி ரீசெண்டா, அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3 இல்ல 4 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் வந்துச்சு. இப்போ போன வாரம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அதானி பத்தி வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இது எல்லாமே வந்து பொய்ன்றது பியாண்ட் டவுட் ப்ரூஃபோட வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால்தான் லாஸ்ட் 2 டேஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சம்மர் ரேலியில போயிட்டு இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு நியூஸ் பார்த்துட்டு மாட்டிக்காதீங்க. 1. 2வது சார்ட்டை பாருங்க. அப்படி இல்லையா ஃபண்டமெண்டல்ஸை பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டனால் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே வந்து பியாண்ட், மறுபடியும் நான் சொல்ற வேர்த்தை வந்து பியாண்ட் எதிர்பார்ப்பு. என்ன லெவல் இருக்கணுமோ அந்த லெவலை தாண்டி போய் நிக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஃபண்டமெண்டல் ரீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2 ரீசன் எடுத்துக்கலாம். 1, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா மாசம் ஆல்மோஸ்ட், ரைட், எஸ்ஐபி மூலமா வர அமௌண்ட் வந்து 20,000 crores. இது இல்லாத லம்சமா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து நம்மளோட வரப்பிரசாதம். 2வது முக்கியமான விஷயம், எஃப்ஐஐஸ் ஒரு கணிசமான தொகை ஆல்மோஸ்ட் 85,000 crores இந்த ஏப்ரல்ல இருந்து வித்து இருக்கிறாங்க. வித்தும் மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசா வரல, கீழே உழுவுல. அதுக்கு ஈக்குவலண்ட் அதோட பெட்டர் எஃப்ஐஐஸ் விற்க டிஐஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வித்தால் மார்க்கெட் பெருசா கீழே உழுவும் அந்த கான்செப்ட்ன்றது தூக்கி ஓரம் கட்டி வச்சாச்சு. முக்கியமா இன்னொன்று விஷயம், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ், ரைட்? பிரைஸ் வைஸ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் 1. 2வது பல வருஷமா, பல டெக்கேட்ஸா, ஆல்மோஸ்ட் 30-40 வருஷமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சிக் யூனிட்டா தான் இருந்துச்சு. அது கிளீன் அடிச்சு ஒட்டடை தட்டி எது தேவை எது தேவையில்லையோ அதெல்லாம் இது பண்ணிட்டு கம்பெனியை வந்து பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் எல்லா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸும் சம்மர் ரேலி. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 200-300% வந்து ரேலி கொடுத்துருக்கு. அந்த இது எல்லாமே வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்ல இருக்கிறது தூக்கிட்டு போறது, மற்ற மிட் கேப் எல்லாம் தூக்கிட்டு வந்துருச்சு. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி திங்ஸ். இன்னமும் 2 பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஏன் வந்து அதுக்கு தூசி தட்டலன்றது தெரியல. ஒன்று வந்து பிஎஸ்என்எல், இன்னொன்று வந்து தூர்தர்ஷன். இது ரெண்டுமே வந்து தூசி தட்டிட்டுனா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இட் ஹேஸ் அ பிகர் வேல்யூ. வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், எதிர்பார்க்கலாம். அண்ட் எப்படி போகுதுன்றதை எதிர்பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா, செக்டர் ஸ்பெசிஃபிக்கோ இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ்லாம் வந்து சொல்ற லெவல்ல கிடையாது. மண்டே அன்னைக்கு மோஸ்ட் லைக்லி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம வந்து நிஃப்டிக்கு வந்து ஏற்கனவே லெவல் சொல்லிட்டோம். இதை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,000 வந்து மேஜர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அடுத்த லெவல் எடுத்துக்கிட்டோம்னா 49,000 மேஜர் சப்போர்ட் இருக்கு. அந்த லெவல் தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 49,800லயும் 50,000லயும் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு.
இது வந்து மோஸ்ட் லைக்லி மண்டே டியூஸ்டேனுக்கான லெவலாக இருக்கும். மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நிறைய பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் 3 டேஸா நம்ம பேசிட்டு இருக்கோம். சில பேர் ரைட் எனக்கு 10,000 ரூபா லாஸ், 12,000 ரூபா லாஸ், 16,000 ரூபா லாஸ்ன்னு, இதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு. ஒன்னே வச்சுங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரேட் பண்றீங்க. நான் சில ஸ்டாக்ஸ் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸ்டாக் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்க உங்க ஓன் ரிஸ்க்ல எடுக்கிறீங்க. உங்க அனாலிசிஸ் எடுத்துங்க, நான் இன்ஃபர்மேஷனா கொடுக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, போருக்கு போயிட்டு ரைட் பிளேட்ல கீறிடுச்சு, இந்த இடத்துல ரத்தம் வருது, ரைட் இந்த இடத்துல கீறிடுச்சு, இந்த கதையெல்லாம் வேலைக்கே ஆகாது. எஃப் அண்ட் டோன்ட் போறாங்கன்னு சொன்னால் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, 100% போய் முட்டுமா? போகலாம். பட் டெஃபினட்டா ஒரு புல் பேக் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுக்கான டைம் ஃப்ரேம் நம்ம கொடுத்துருக்குறோம். யாருமே வந்து டைம் ஃப்ரேம் வந்து கொடுக்கறது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியா டைரக்ட்ல நாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரைட் இந்த டைம் ஃப்ரேம்ல போகும்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப்லயும் வந்து டைம் ஃப்ரேம் பத்தி பேசுறது கிடையாது. அண்ட் டைம் ஃப்ரேம் கொடுத்து நம்ம வந்து இதுதான் இலக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்கும் போதும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அச்சீவ் ஆகும், பட் டைம் பிடிக்கலாம். ஓகே, ஸோ 2 ஸ்டாக் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஜைடஸ் லைஃப் பத்தி பேசியிருந்தோம் ஒன்று, இன்னொன்று வந்து ரிலையன்ஸ் பத்தி பேசியிருந்தோம். ரெண்டுக்குமே டைம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேசணும்னு சொன்னால் ஆயில் இந்தியா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல், நான் சொல்றது வந்து கேஷ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் வந்து 659. மோஸ்ட் லைக்லி 679, ஒரு 20 ரூபா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிக விரைவில். மோஸ்ட் லைக்லி டியூஸ்டே ஆர் வெனஸ்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, அந்த லெவல் போனதுக்கப்புறமா மேபி ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம். ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபா நம்ம மேலே பேசுகிறோம். இதை வந்து 75 மினிட்ஸ் சார்ட் பேசிஸில் தான் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் ரைட் வீக்லி சார்ட்ல வந்து அதுக்கான லெவல் வந்து 710 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மனசில் வச்சிங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஆயில் இந்தியாவில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணீங்க. ஃபியூச்சர் என்ன வாங்கிங்க, பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணீங்க. உங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.